நம்ம ஆரோக்கியம் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். பொதுவா அழுவுறது அப்படிங்கிறது எல்லாருமே ஒரு கௌரவ குறைச்சலா தான் நினைப்பாங்க. ஐயோ அழுதுட்டா ரொம்ப அசிங்கம், அழக்கூடாது, யாருன்னா அழுதா கூட ஏன் இப்படி அழுதுகிட்டே இருக்க, அழாத நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழுறத நிப்பாட்டணும் அப்படின்னு தான் எல்லாருமே நினைப்பாங்க. ஆக்சுவலா அழுவுறது ரொம்பவே நல்லதுன்னு சொல்றாங்க மருத்துவர்கள். அதை பத்தி தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போறோம். வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் அப்படிங்கிற பழமொழியை கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது எந்த அளவுக்கு வாய் விட்டு சத்தமா சிரிச்சு சந்தோஷமா இருக்குமோ அந்த அளவுக்கு நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கும், நம்ம உடம்புல இருக்கிற நோய்கள்லாம் பறந்து ஓடிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே மாதிரிதான் அழுகைக்கும் அதே உணர்வு அதே சக்தி இருக்கு. அதாவது நீங்க எப்போ மனசை திறந்து அழுவுறீங்களோ அப்போ உங்க உடல்ல இருக்கிற பிரச்சனைகள்லாம் நீங்கிடும். அதுவும் உங்க உடலுக்கு ரொம்பவே நல்லது. அழுகையில பாத்தீங்கன்னா 3 வகை கண்ணீர் இருக்குதான். அதாவது முதல்ல அடித்தள கண்ணீர். அடிக்கடி கண் சிமிட்டுவீங்க. இது உங்க கண்களை ஈரப்பதத்தோட வைத்திருக்க உதவும். இதுக்கு பெயர் தான் அடித்தள கண்ணீர் அப்படின்னு சொல்றாங்க. இது பேசிக்காவே எல்லாருக்கும் இருக்கும். ரொம்ப நேரம் நம்மளால கண்ணை திறந்தே வச்சிருக்க முடியாது. கண்ணை சிமிட்டுருவோம். அப்போதான் கண்ணு ஈரப்பதத்தோட மாய்ஸ்டர்டா இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ஸ் கண்ணீர். இது ஒரு ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷனா வரும். எப்போ வரும் அப்படின்னா புகை, மண், மாசு, தூசு இதெல்லாம் படும் பொழுது, இல்ல திடீர்னு ஏதாவது ஒரு ஆபத்து உங்க கண்ணுக்கு வரா மாதிரி நீங்க உணரும் பொழுது பார்த்தீங்கன்னா இந்த ரிஃப்ளெக்ஸ் கண்ணீரானது உங்க கண்ணுல இருந்து வரும். இதுக்கு பெயர் ரிஃப்ளெக்ஸ் கண்ணீர். 3வது கண்ணீர் இருக்கு. அது என்ன அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும், உணர்ச்சி பூர்வமாக நீங்க அழுவுறது. அதாவது மனதுல இருக்கிற உணர்ச்சியின் வெளிப்பாடாக நீங்க அழும் பொழுதுதான் அதற்கு பெயரு உணர்ச்சியினால் வரக்கூடிய கண்ணீர். ஸோ இந்த 3 வகை கண்ணீர் நம்ம கண்கள்ல இருந்து வெளிப்படுது. அழுவுறதுனால என்னென்ன நல்ல பலன்கள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம இப்ப பார்க்கலாம். முதல் விஷயம், இது உங்க மன அழுத்தத்தை குறைக்குது. உங்க உணர்ச்சிகளை வெளிப்படுத்துறதன் மூலியமா உங்களுடைய மன அழுத்தத்தை இது குறைக்குது. மேலும் உங்களுக்கு இது ஒரு நல்ல ஆதரவாக இருக்குது. இப்ப யாருமே இல்லை உங்களுக்கு அப்படின்னு நீங்க அழும் பொழுது அந்த அழுகையை உங்களுக்கு ஒரு ஆறுதலான ஒரு உணர்வை கொடுக்குது. பொதுவா நீங்க அழுது முடித்தவுடன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸ் ஃபீலிங் இருக்கும், ஒரு ஆதரவு கிடைச்ச மாதிரி இருக்கும். அதே மாதிரி நீங்க அழுகும் பொழுது உங்களுடைய உடல்ல ஆக்சிடோசின் மற்றும் என்டார்பின் இந்த ஹார்மோன் உற்பத்தியை இந்த அழுகை தூண்டுது. இந்த ரெண்டுமே பாத்தீங்கன்னா ஹாப்பி ஹார்மோன்ஸ், அதாவது ஒரு நல்ல குட் ஹார்மோன்ஸ்ன்னு சொல்லலாம். இந்த ஹார்மோன்ஸ் உங்க உடம்புல செக்ரேட் ஆகும் நீங்க அழுத பிறகு. எப்படி அப்படின்னா இது உங்களை ரிலாக்ஸாக வச்சிருக்கும். உங்க மைண்ட் பீஸ்ஃபுல்லா காமா ஆயிடும் நீங்க அழுதுட்ட பிறகு. ஸோ அதனால உடல்ல குட் ஹார்மோன்ஸ் தூண்டுறதுக்கும் இந்த அழுகை உதவி செய்யுது. மேலும் இந்த கண்ணீர்ல பாத்தீங்கன்னா ஐசோசைம் அப்படிங்கிற திரவம் வெளிப்படுது. இந்த திரவம் ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் நிறைஞ்சிருக்கு. அதனால உங்க கண்கள்ல எந்த இன்ஃபெக்ஷனும் ஆகாம, பாக்டீரியா தொற்றுக்கள்லாம் ஆகாம உங்க கண்களை சுத்தமாக வைத்திருக்க இந்த திரவம் பயன்பெறுது. அதனால அதே மாதிரி உங்க கண்ணில் கண்ணீர் வர்றது அப்படிங்கிறது உங்க கண்களுடைய நலனுக்கும் பாத்தீங்கன்னா இது உதவிகரமாக இருக்குது. அதே மாதிரி மன அழுத்தம் காரணமாக நீங்க அழுகும் பொழுது உங்க உடம்புல மன அழுத்தத்தினால ஏற்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு ஹார்மோன்கள் இது எல்லாத்தையுமே வெளியே தள்ளுறதுக்காக இந்த அழுகை கண்ணீர் உதவுது. ஸ்ட்ரெஸ்னால நீங்க சேர்த்து வச்சிருக்கிற எல்லாத்தையுமே இந்த கண்ணீர் பார்த்தீங்கன்னா வெளியே தள்ளிடுது. ஸோ அது கூட உங்க ஸ்ட்ரெஸ்ஸும் பார்த்தீங்கன்னா பறந்து போயிடும். மேலும் உணர்ச்சியினால ஏற்பட்டிருக்கக்கூடிய வலியா இருக்கட்டும், உடல் வலியா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே குறைக்கக்கூடிய ஒரு சக்தி இந்த கண்ணீருக்கு இருக்கு. நீங்க அழுகும் பொழுது அழுது முடித்துட்ட பிறகு பாத்தீங்கன்னா உணர்ச்சியினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய வலி குறைஞ்சிடும், உடல் வலியும் குறைஞ்சிடும். ஸோ இன்னைக்கு அழுகிறதுனால என்னென்ன பலன்கள் இருக்கு, உடலுக்கு என்னென்ன ஆரோக்கியம் இருக்கு, மனதுக்கு என்னென்ன ஆரோக்கியம் இருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்னும் இந்த மாதிரி பல சுவாரஸ்யமான ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட தகவல்களோடு அடுத்தடுத்த வீடியோஸ்ல நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from சௌந்தர்யா சிவராஜ்.